வணக்கம். ஆ, இன்னைக்கு நடந்த யுஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எல்லோரும் எழுதியிருப்பீங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஈஸியாக இருக்கும்னு தான் நம்மளும் நினச்சோம். பட்டு நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஷினை சென்ட் பண்ண ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவங்க பேர் அதில் தெரில. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். உங்களுக்கும் வேணால் அந்த கொஷின் அதில் இருக்குது. நான் லிங்க் கொடுக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் வச்சுருக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோலாம் பார்த்துக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறது பேஸ்ட் ஆன் தி புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இன்டர்நெட் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி எடுத்துருக்கிறேன். மேபி வந்து கரெக்டாக இருக்கலாம், இல்லாட்டி மேபி ராங்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வர வரைக்கும் வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 31 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங் இல்லாமல் இந்த கெப்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது பேசிக்காக அந்த 3 லாஸ் தான் இருக்குது. அந்த 3 லாஸ்லேருந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ரைட்டா? சரி, இப்போ 31க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ரைட்டா? எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏ வந்து 3 இருக்குது. அப்போ ஏ வந்து 3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் வெலாசிட்டி. அதாவது கெப்லர்ஸ் செகண்ட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் வெலாசிட்டி, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஈக்குவல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஏரியாவை க்ராஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது பெரிஹெலினாக இருந்தாலும் சரி, அப்ஹெலினாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து ஏரியல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான பாயிண்ட். ஸோ அதனால் வந்து ஏ வந்து 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்போ இஸ் நத்திங் பட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பி அப்படிங்கிறது 4th ஒன்று. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் நமக்கு வந்து பூமியை வந்து சுற்றிட்டு வருது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ஆர்பிட் வந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சன் அட் ஒன் ஆஃப் தி ஃபோகி, அதாவது சென்டர் சர்க்கிளில் இருந்தது மட்டும்தான் அது சென்டர் அப்படிமோ. எலிப்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா ஃபோகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு டி வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனிக்ஸ்லாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து டைம் பீரியட் ஸ்கொயர்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மேஜர் ஆக்சிஸ். ஏ மீன்ஸ் இந்த செமி மேஜர் ஆக்சிஸோட கியூபிக்லாம் இருக்கும். அப்போ டி வந்து 2வது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு 32 பாருங்கள். மார்க் த கரெக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூ டு த டைரக்ட் இம்பேக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் புக்கில் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரைவ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க டைரக்ட் இம்பேக்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஃபஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 32க்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் half m1 m2 by m1 plus m2 into u1 minus u2 the whole square. இப்படி இருக்காது. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 1 மைனஸ் இ ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ ஒரு பாடி வந்து பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போது தான் நமக்கு வந்து இந்த டேம் கிடைக்கும். இப்போ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா ஈஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ வந்து இந்த என்டையர் டேமே 0 ஆயிரும். அப்போ வந்து எனர்ஜி லாஸே இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடியாக தான் இருந்தாகணும். ஸோ அதனால் அப்போ பிளாஸ்டிக் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ரைட்டா? இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயும் நடத்திருக்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு 33 பாருங்கள். இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் தி பாடி இஸ் கிவன் as 0 less than e less than 1 then the examples for extreme case of e respectively are அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 தான். அதாவது 0 and 1. இது தான் எக்ஸ்ட்ரீமமான வேல்யூ. அதாவது மினிமமாக 0வாக இருக்கும், மேக்ஸிமம் 1 இருக்கும். அதை தாண்டி இருக்காது. ரைட்டா? நம்ம இது கூட வந்து நிறையா கிளாஸில் கூட நிறைய எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தோம். ஒரு குவாட்ஸுக்கு எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் 33க்கு வந்து ஏ, அதாவது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அண்டு பிளாஸ்டிக். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் எப்போ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 1 இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ 0 இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அப்போ பெர்ஃபெக்ட்லி
பிளாஸ்டிக் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிக்வல் டு 1 அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் 0 அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன் ரைட்டா. ஏன் வந்து நம்ம வந்து இந்த ரிலேஷன் படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஓகே, ஆனால் குட் எலாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது தெரில. ஏன்னா குட் எலாஸ்டிக் அப்படிங்கிற நம்ம டேம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த ரிலேஷன் படி நமக்கு கேட்டிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷன் படி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0க்கு 1 அப்படிங்கிறது எலாஸ்டிக்கு. ஸோ அதனால் வந்து மேபி ஆப்ஷன் டி கூட இருக்கலாம். அவங்க வந்து எப்படி அந்த இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியல. கீ வந்தால் தான் நமக்கு தெரியும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 34 பாருங்கள். த பிரின்சிபிள் ஆஃப் ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ்டு இன் 2 வீலர்ஸ் இஸ் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஷாக் அப்சார்ப்ஸ் அந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் மாதிரி, அது வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 34க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் இன்க்ரீஸ் த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் நமக்கு வந்து அந்த இம்பேக்ட்லேயே நம்ம அதாவது யூனிட் 1லேயே அந்த இம்பேக்ட் நம்ம இம்பல்ஸ் பார்த்த மாதிரி அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் தான். அதாவது அந்த ஸ்ப்ரிங் இல்லை அப்படின்னா டேரக்ட் இம்பேக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வீல்ஸில் தான் போய் சேரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலோட அந்த ஃபோக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மொமெண்டத்தை வந்து என்ன பண்ணணும், கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐ செக்ஷன் கிரிட்டர்ஸ் அதுலேயும் கூட பார்த்துருப்போம். ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 36 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 35 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ரைட்டா. நெக்ஸ்ட் 36 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 36 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி டியூரிங் தி ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோபி அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சுனாலேயுமோ அது என்ன சைக்கிள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்னாட் சைக்கிளில் டிஎஸ் டயக்ராமில் வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம பல தடவை நம்ம அந்த தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸ் நடத்திலே சொல்லியிருக்கேன். டிஎஸ் டயக்ராம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு அதே மாதிரி நல்லபடியாக கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா வந்து பிவி டயக்ராமை விட டிஎஸ் டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. சரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி டியூரிங் தி ரிவர்சபிள் ப்ராசஸ் சொல்லிட்டோம் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்களேன். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி டியூரிங் தி இரிவர்சபிள் அடிபேட்டிக் ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த சைக்கிளில் பார்த்தோம். இரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ். நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஹியூமன் வந்து வளருதான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். அது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகாமல் இருக்காது, சேஞ்சஸ் இருக்கும். இது இரிவர்சபிள் ப்ராசஸில் அதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அதாவது ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் இஸ் டியூரிங் த ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 37 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 37 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். டி இஸ் கரெக்ட் ஒன் எப்படின்னு பாருங்கள். ஏ வந்து 3வது பாருங்கள். ஏ வந்து 3வது அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் வந்து 3வது. நெக்ஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 1வது. அதாவது அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்காது. அதாவது எனர்ஜி வந்து 0வாக இருக்கும். அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சி வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அப்போ ஐசோபேரிக் அப்படின்னாலே ப்ரெஷர், பேரிக் அப்படின்னாலே ப்ரெஷர், அப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஐசோகோரிக் பாருங்க பார்த்திங்கன்னா 2. அப்போ வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் ப்ராசஸ் தான். இது வந்து நம்ம அந்த கார்னாட் சைக்கிள் நம்ம நடத்தையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதே கொஷின் கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட் சீரிஸ்லையுமே இது ரிலேட்டடாகவே கொஷின்ஸ் கேட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் 38 பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஐஸ் அட் -10 டிகிரி செல்சியஸ் இன்டூ ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐஸ் அப்படின்னாலே என்னன்னா வாட்டர் தான் வந்து நமக்கு சாலிட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக மாறிடும், அதாவது ஐஸ் கட்டியாக மாறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த -10 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 0 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். அப்போ 0 டிகிரி செல்சியஸ் இஸ் நத்திங் பட் 273 கெல்வின். அப்போ ஆப்ஷன் 38க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ஏசிபி அப்படிங்க, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து 273 கெல்வின் சேஞ்சஸ் டு வாட்டர் அட் 273 கெல்வின். அப்போ
அப்போ அந்த ஒரு இது நமக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸில் தான், அதாவது அந்த 273 கெல்வினில் தான் சாலிடாகவும் இருக்குது, லிக்விடாக நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் அந்த ஏ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சி பாருங்களேன். அப்போ அந்த வாட்டர் வந்து ஹீட்டட் ஃப்ரம் 273 கெல்வின் டு 373. ஏன் இந்த 373 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா பாயில் ஆயிரும், அதாவது பாயில் ஆகி எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், பி அப்படிங்கிறது கரெக்டு. பாருங்கள், வாட்டர் அட் 373 கெல்வின் சேஞ்சஸ் இன்டு ஸ்டீம் அட் 373. ஏன்னா வந்து நீராவி வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து வாட்டர் என்ன பண்ணாலும் வேகாது, சாரி கொதிச்சு போகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 39 பாருங்கள். ஃபார் அன் ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸ் the R is n times of the molar heat capacity Cp, therefore the value of n is அப்படிங்கிறதுக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த இது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம டெஸ்ட் சீரிஸில் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம அக்கார்டிங் டு தி மேயர்ஸ் ரிலேஷன் நமக்கு தெரியும். மேயர்ஸ் ரிலேஷன் செட் தட் Cp மைனஸ் சிவி அப்படின்னு நமக்கு சொல்லுது சீக்குவல் டு ஆர். ரைட்டா, சிபி மைனஸ் சிவி சீக்குவல் டு ஆர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் ஐடியல் கேஸ் மோனோஅட்டாமிக் கேஸ். அப்போ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோனோஅட்டாமிக் கேஸ். அப்போ மோனோஅட்டாமிக் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிசிட்டி காமா சீக்குவல் டு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.67 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும், 1.67. இது வந்து நம்ம அடித்து துவச்ச கொஸ்டின். நம்ம ஓல்டு டெஸ்ட் சீரிஸ்லேயே வந்து மோனோஅட்டாமிக், டயட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் ஒவ்வொன்றுக்கும் இந்த காமாவோட வேல்யூ என்ன அல்லது என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது பார்த்திங்கன்னா, சாரி நமக்கு ஆர் வந்து எத்தனை டைம்ஸ்னு பார்த்திங்கன்னா என் டைம்ஸும் இருக்குது. அந்த ஆர் வந்து என் டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆருக்கு பார்த்தீங்கன்னா என்ஆர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சாரி ஆருக்கு பதிலாக என்சிபி அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ண இடத்துல ஹீட் என் டைம்ஸ் ஹீட் கெப்பாசிட்டி சிபி. ரைட்டா. ஸோ அப்போ வந்து எப்படி இல்லைன்னா சிவியை வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும் போது சிபி டிவைடட் பை சிவி -1 இன்ட்டு சீக்குவல் டு என்சிபி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா, என்சிபி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து இந்த இதில் எழுத முடியாது அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக சால்வ் பண்ணுறேன். அப்போ இந்த சிவியை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன பண்ணால் இங்கிட்டு ஒரு சிபி பை சிவி கிடைக்கும், அதே மாதிரி இங்கிட்டு ஒரு சிபி பை சிவின்னு கிடைக்கும். அப்போ இந்த காமாவுக்கு பதில் காமா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ படி வந்து ஹீட் கெப்பாசிட்டிஸ் சிபி பை சிவி. அப்போ இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி என்ன போட்டுக்கலாம், 1.67 அப்படிங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ 0.4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா, இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா, சரி நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 40 பாருங்கள். 40 வந்து the average kinetic energy of hydrogen molecule at 27 degree Celsius is E. The average kinetic energy at 327, அதாவது 327 டிகிரி செல்சியஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்மில் நமக்கு தெரியும். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி E ஈக்குவல் டு 3/2 KT அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா E அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து டெம்பரேச்சர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ். இதை நம்ம வந்து கெல்வினில் மாற்றணும். அப்போ 27 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெல்வினில் வந்து 300 கெல்வின். அப்போ 300 கெல்வின் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா, நெக்ஸ்ட் இதே மாதிரி E டேஷ்னு வச்சுக்கலாமே. அப்போ அனதர் E டேஷ். அப்போ என்ன பார்த்திங்கன்னா இதை வந்து E டேஷ்னு வச்சுக்கலாம். இந்த இப்படி போட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ E அல்லது ஆவரேஜ் வேல்யூ. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/2 K நமக்கு என்ன கொடுக்குங்க, இப்போ 3 இந்த பார்த்திங்கன்னா 327, அதாவது 327 ப்ளஸ் 273 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 600 வரும். ரைட்டா, அப்போ 600 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா, அப்போ இந்த 600 எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 × 300 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேம் இருக்குது பார்த்திங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஈ எங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ நம்ம இ டேஷோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இ இருக்கும். ரைட்டா, அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ரைட்டா, அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். 40 வந்து சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 41. The angle of contact between a glass capillary tube of length is 10 cm and liquid is 90 degree. If the capillary tube is dipped vertically in the liquid, then the liquid is அப்படிங்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் will neither rise nor fall. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
பார்த்திங்கன்னா நம்ம வாட்டருக்கு பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 90 டிகிரிக்கு பிலோ இருந்தால் மட்டும்தான் என்ன பார்த்திங்கன்னா அது வாட்டரை வந்து நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து அந்த இந்த மாதிரி கேப்லர் டியூப் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அந்த வாட்டரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பாதரசம் அது வந்து பார்த்திங்கன்னா 140 டிகிரி கிட்ட வரணும். அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சொருணும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். சரியா, மினிஸ்கஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பட் இந்த 90 டிகிரி அப்படிங்கிறப்ப வந்து நோ மினிஸ்கஸ் ஃபவுண்டு அண்டு அந்த ரைஸ் அண்ட் ஃபால் வந்து நடக்காது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 42 பாருங்கள். இன் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் விச் ஒன் ஆஃப் தி ரிலேட்டட் டு தி ஃபேஸ் ஆஃப் ரெசோனன்ஸ். அப்போ 42 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் நடத்தையில் வந்து நம்ம நடத்தணும். அதாவது இது வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கேட்டிருந்த கொஸ்டின். இது வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைனல் ரிசல்ட் நம்ம கேட்டிருந்தோம், அதில் வந்து இது இருந்துச்சு. ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போம். மியூபி பை கே மைனஸ் எம்பி ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வருது. நெக்ஸ்ட் 43 பாருங்கள். when source is moving away from your observer, what is the change of frequency of sound? அப்போ 43 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 12வது புக்கில் நினைக்கிறேன் அதுலேயும் இருக்குது. நம்ம கிளாஸ்லேயும் நடத்தி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டு அதில் வந்து எல்லாமே சோர்ஸ் மூவ் ஆன அப்சர்வர் மூவ் ஆன எல்லாமே நம்ம வந்து போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 44 பாருங்கள். இன் ஏ டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் த ஆம்ப்ளிடியூட் இஸ் டிக்ரீசிங் ரைட்டா. இதுவும் நம்ம வந்து அடிச்சு துவச்ச கொஸ்டின் நம்ம பல தடவை நம்ம இதுலேயும் பார்த்து தான், நம்ம வீடியோலையும் பார்த்து தான், நம்ம எக்ஸாம்லையும் இதுலேயும் கேட்டு தான், டெஸ்ட் சீரிஸ்லையும் கேட்ட கொஸ்டின் தான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 45 பாருங்கள். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் வைப்ரேட்டிங் பாடி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 45 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈஸியாக கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கே மட்டுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுலேயும் கூட நம்ம வந்து கேட்டிருந்தேன். அது அந்த வீடியோ கூட நிறைய வியூஸ் போகலாம். ஏன்னா அது வந்து நான் பிபிடிலேருந்து போட்டிருந்தேன், அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். பட் அதுலேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் புக்கில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 46 பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம வந்து வீடியோவும் போட்டது ஓல்டு டெஸ்ட் சீரிஸில் கேட்ட கொஸ்டின் ரைட்டா. அப்போ 46 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் லவுனஸ் எல் ப்ரொபோர்ஷனல் டு லாக் ஐ இன்டென்சிட்டி ரைட்டா. ஐ மீன்ஸ் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் 47 பாருங்கள். வாட் ஆர் த நெசசரி கண்டிஷன் டு கெட் பீட். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நம்ம கேட்ட கொஸ்டின் தான். இந்த லைன் அந்த ஆப்ஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் புக்கில் அந்த பீட் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே ஃபஸ்ட்டு லைனே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது ரைட்டா. இது நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கிறோம். பீட்டுக்கான அந்த டெஃபினிஷன் கொடுக்கல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அதில் வந்து கேட்டிருக்கிற கொஸ்டின் தான் ரைட்டா. நெக்ஸ்ட் 48 பாருங்கள். And a uniform spring of force constant K is cut into two pieces of equal length. What is the force constant of each pieces அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெஸ்ட் சீரிஸில் நினைக்கிறேன் சந்தேகம் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஹூக்ஸ்லா அப்படின்னோடனே நீங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் கேட்டு பார்த்திங்கன்னா, அதாவது டைமென்ஷன் வந்து நம்ம வேறு மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் பண்ணீங்க. டெஸ்ட் சீரிஸில் வேறு எதுலையோ கேட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதான் ஹூக்ஸ்லா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மைனஸ் போட்டோம் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது லென்த் சேஞ்ச் ஆகக்கூடியது, கே அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ரைட்டா. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே x/2. ஏன்னா வந்து ரெண்டு பீஸை நம்ம என்ன பண்ணுறோம், லெங்த்தை வந்து பாதியாக கட் பண்ணுறோம் ரைட்டா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் ரைட்டா. அப்போ வந்து கேடாஸ்னு வச்சுக்கலாம். அப்போ கேடாஸ் x/2 ஈக்குவல் டு கேஎக்ஸ் ரைட்டா. அப்போ அந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அந்த 2 இங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ கேடாஸ் ஈக்குவல் டு 2k ரைட்டா. அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸே கரெக்டாக இந்த டிஸ் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் கே ரைட்டா. நம்ம அந்த ஒரு மிஸ்டேக்கில் நம்ம கற்றுக்க வேண்டியது இந்த ஆன்சர் வரும் நம்ம சத்தியம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து கூட நிறைய நம்ம இந்த புக்கில் கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் புக்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டா. நெக்ஸ்ட் 49 பாருங்கள். கால்குலேட் த ப்ரெஷர் இன்சைட் த ஏர் பப்புள் பிலோ த வாட்டர் சர்ஃபேஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருங்க நான் சொல்கிறேன் பேஜ் நம்பர் 49 வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் பேஜ் நம்பர் 59 எக்ஸாம்பிள் 6ல் இந்த கொஷின் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஷின் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் இன் சிங்க்ளாஸ்டிக் அண்ட் ஆன்டிகிளாஸ்டிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருந்தோம், சொல்யூஷன் கூட கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 49 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 1.0264 × 10⁵ Nm². அந்த புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 10.24 அப்படின்னு கொடுத்து 0.14 கொடுத்து 10⁶ Nm² அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டீட்டெயிலான சொல்யூஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. இதனால் அந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் அந்த முருகேசன் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 51 பாருங்கள். ஏன்னா 50 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதற்கான ஆன்சர்ஸ் நான் பிறக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் 51 பாருங்கள். For a glass, the Young's modulus and Poisson's ratio have the values 7.2 × 10⁻10 Nm² and 0.25 respectively. Calculate the modulus of rigidity of glass. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் யூஜிடிஆர்பியோட சொல்யூஷன் அப்படின்னு போட்டிருந்தோம். அதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின் தான் இது. ஆக்சுவலாக வந்து நம்பர்ஸ் மட்டுமே சேஞ்சஸ், பட்டு இது வந்து ஃபார்முலாஸ் சேம். இதே கொஷின் நம்ம ஃபுல் டெஸ்ட் சீரீஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தோம். அந்த ப்ராப்ளம் தான் இது. அப்போ 51க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். இதுக்கான ஃபார்முலா மட்டும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ நியூ ஈக்குவல் டு E/2g-1 ரைட்டா. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா. இதில் வந்து ஜியோட வேல்யூ கட்டிருக்காங்க. அப்போ ஜியை நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துட்டு நியூ எல்லாத்தையுமே அங்கிட்டு கொண்டு போயிடணும். எல்லாமே ஒன் சைடாக கொண்டு போயிட்டு நம்ம இந்த கிவன் டேட்டாவை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் சீரிஸ்லும் நம்ம கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 52 பாருங்கள். 52 a soap bubble of radius 0.01 meter is expanded to the radius of 0.1 meter and calculate the work done on it. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பர்ஸ் மட்டும் வேரிட். பட் இதே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் புக் முருகேசன் புக்கில் அந்த புக்கில் அந்த டாப்பில் வந்து அந்த கொஷினோட ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச், பட் மற்றபடி எல்லாமே வந்து காமன் தான் ரைட்டா. அப்போ 52க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸே கரெக்டாக. தட் இஸ் 6.47 × 10⁻³ ஜூல். இதற்கான சொல்யூஷன் கூட நம்ம வந்து பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இதோட சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 0.1 இருக்குது, இங்கே வந்து 0.01 இருக்குது. அப்போ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × 4π × r² - r1². இதில் இந்த 4πr² அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். அதாவது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பபுள்னால் எழுது நமக்கு உருண்டையாக தானே இருக்கும். இது வந்து 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு இருக்கும் ரைட்டா, 2 டைம்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சப்ஸ்டியூட் பண்ண சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0.248 அப்படி கிடைக்குது. 0.248 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 6.47 × 10⁻³ ஜூல் அப்படின்னு கிடைக்குது. இதுவும் முருகேசன் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் 54 பாருங்கள். 53 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 54 வந்து பாருங்கள். இன் ஸ்ட்ரீம்லைன் மோஷன் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் எனி கிவன் பாயிண்ட் இன் தி ஸ்பேஸ் ஆஃப் ஃப்ளோ ரிமைன்ஸ். ஆப்ஷன் 54க்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். தட் இஸ் அன்சேஞ்சு வித் டைம் ஒன்லி. ஏன்னா ஏரியாவை பொறுத்து சம்டைம்ஸ் மாறலாம். ஏன்னா பைப்பில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது சடனாக அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலும் அதோட வெலாசிட்டி வில் பி சேஞ்ச். பட்டு நம்ம டைமை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் அன்சேஞ்சு வித் டைம் ஒன்லி. நெக்ஸ்ட் 55 பாருங்கள். If 1 liter of glycerin gets reduced in volume by 0.21 cm³ under a pressure of 10 kg/cm², calculate the bulk modulus of glycerin. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். பட் ஆனால் ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ பல்க் மாடுலஸ் K = PV/V ரைட்டா. இந்த கேபிட்டல் V அப்படிங்கிறது ஒரிஜினல், ஸ்மால் v அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் வால்யூம். இது நமக்கு வந்து தெரிஞ்சதான். அந்த P அப்படிங்கிறது சம் ப்ரெஷர் ரைட்டா. இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 55க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக. தட் இஸ் 46.7 × 10⁻11 dyne/cm². ஃப்ரெண்ட்ஸ்,
எப்படி வந்து டைனை நம்ம மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அந்த கிலோகிராமாக இருக்குது பார்த்திங்களா, கிலோகிராமாக இருக்கிறது நம்ம டைனை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 அதாவது 98 அதாவது 980 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ப்ரெஷரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னா அதை டைனாக மாற்றணும் அப்படின்னா கிலோகிராம் வந்து நம்ம டைனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 9 அதாவது 980 980 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டைன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 56 பாருங்கள். when the number of turns in the primary and secondary coil is increased 3 times each, the mutual inductance is increased. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது பரிமாற்று மின் தூண்டல் அப்படிங்கிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். பட் இங்கிலீஷ் இஸ் ராங், பட் தமிழ் இஸ் கரெக்ட். ரைட்டா? அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எம்ஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 A/I. ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து இப்போ நம்ம கிளாஸ்லேயே நடத்திருக்கிறோம். ஓல்டு டெஸ்ட் சீரிஸ் நினைக்கிறேன், அதுலேயும் ப்ராப்ளம் கேட்டிருந்தோம். ப்ராப்ளம் ஆனால் இந்த மாதிரி நம்ம கேட்கல, டேரெக்டாக அந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிலேட்டடாக நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் கிளாஸில் வந்து எல்லா ரிலேஷனும் கொடுத்தோம். சோலினாய்டு, லாங் சோலினாய்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொராய்டு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ், இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போட்டுருக்கோம், அதில் கேட்டிருக்கோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா N1 அண்ட் N2 ரெண்டுமே வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலோட டேர்ன்ஸ். அப்போ 3 இன்ட்டு நமக்கு வந்து 9, அப்போ 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இதுக்கு 56க்கு. நெக்ஸ்ட் 57 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டைமென்ஷன் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸில் கேட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதோ ஒரு நம்ம அந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி நம்ம போடையில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி பெர்மிபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷன்ஸ் கேட்டிருந்தோம். டைமென்ஷன் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருந்தோம். ஸோ 57 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் I⁻², ML⁻2, T⁻². ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா I அப்படிங்கிறது கரண்ட்டு, அதுக்கு பதிலாக ஆம்ப் A⁻² அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். எல்லாமே சேம் தான். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் 58 பாருங்கள். அண்ட் அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஆப்ஷன் டி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸில் கேட்டோம் நினைக்கிறேன். அதே மாதிரி வீடியோஸில் எலக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறதுனே ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர், இன்னொரு எலக்ட்ரோமீட்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் முருகேசன் புக்கில் இருக்குது. ஃபைனல் ரிசல்ட்டு கூட நம்ம போட்டிருந்தோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V2 - V1, அதை VA - VB இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் 59 பாருங்கள். இன் தாம்சன் எஃபெக்ட், இது தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இஸ் மெட்டல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம நடத்தியிருந்தோம். ஆனால் டெஸ்ட் சீரிஸில் இது நம்ம கேட்கல, அந்த ரிலேஷன் ரிலேட்டடாக நம்ம கேட்டிருந்தோம். பட் நம்ம யூடியூப் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினேஷன் தெளிவாக கொடுத்துருந்தோம். அப்போ 59க்கு வந்து ஆப்ஷன் சி 1 டிகிரி செல்சியஸ். இது நம்ம அந்த புக்கில் முருகேசன் புக்கில் அப்படியே தெளிவாக இருக்குது. ஸோ 59 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 1 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். integral B.ds = 0 shows that அப்படிங்கிறாங்க. அப்போ 60 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் there is a no isolated மேக்னெட்டிக் மோனோபோல். இது நம்ம கிளாஸ் நடத்தையில் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ், ஒரு மைனஸ் சார்ஜ். இது எலக்ட்ரிக் டைபோல், இதுவும் பாசிபிள். அதே மாதிரி ஒரு மோனோபோல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி கூட நமக்கு அமையலாம். நெகட்டிவ் அப்படின்னா இதை இந்த மாதிரி கூட நமக்கு அமையலாம். பட்டு மேக்னெட்டிக் டைபோல் தான் இருக்குமே தவிர மேக்னெட்டிக் மோனோபோல் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நார்த்து மட்டும் இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது, சவுத்து மட்டும் இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஒரு மேக்னெட்டை நீங்கள் வந்து ஒரு பார் மேக்னெட் நீங்கள் உடச்சி போட்டாலுமே கண்டிப்பாக அதில் நார்த் சவுத்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி போட்டாலும் சரி கண்டிப்பாக ஒரு நார்த் சவுத்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்னெட்டிக் மோனோபோல் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.